அவங்க அடியார்கள் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அப்ப அனைவரும் அரகர என முழக்கம் செய்து கடல் ஓசையை விட அரகர முழக்கம் ஓசை பெரிதாக இருந்தது என்று பார்ப்போம். இறைவர் திருமணம் ஈன்றாலுமா எனக்கு எந்த இமாம் என்ற பதிகங்களை பாடி சுவாமி தரிசனம் பண்றார். அங்கே முடிச்சுட்டு திருப்பாதிரிப்புலியூர் பாதிரிப்புலியூர் கரை வராது. கடல்ல போட்டதுக்கு அப்புறம் கரை ஏறினது திருப்பாதிரிப்புலியூர். அவங்க உள்ள அடியார்களும் அரகர முழக்கம் சொல்லி நவக்கரசரை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அடியார்களை வணங்கி கோவில் போற ஈன்றாலுமா எனக்கு எந்த இமான்னு சொல்லிட்டு திருப்பதிகம் பாடி அங்கு விரட்டேஸ்வரர் வணங்கணும்னு ஒரு விருப்பம் வரவும் திரு அதிகை வருகிறார். வரும் வழியில திருமாணிக்குழி திணைநகர் போன்ற தலங்கள் எல்லாம் வணங்கி திருக்கடிலம் வழியாக வருகிறார். நவக்கரசர் பெருமான் 140வது பாடல் பார்த்தீங்கன்னா அவருடைய துதி பாடலாக குறிச்சுக்கோங்க. தூயவெண் நீரு குறைந்த பொன் மேனியும் தாழ்வடமும். இந்த பாடல் நாவுக்கரசர் பெருமானுடைய துதியாகும். அவர் உடல் முழுவதும் திருநீர் பூசியிருக்கிறார். தாழ்வடமும் அப்படின்னா நூற்றுக்கணக்கான ருத்ராக மாலை, கழுத்து நிறைய மாலையாக நிறைய போட்டிருக்கிறார். வடமாலைங்கிறது 1000 மணி, 10,000 ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி லட்ச மணின்னு சொல்லுவாங்க. அப்படி கழுத்து நிறைய உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா ருத்ராகம் தரிச்சிருக்கிறார். உடம்பு முழுவதும் திருநீர் பூசியிருக்கிறார். இறைவரை நினைத்து கொண்டு அவர் கண்ணில் தண்ணி தாரதாரியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். அவருடைய இதழ் சிவந்து இருக்கான், கோவை பழம் போல் சிவந்து இருக்கிறது என்று நாவுக்கரசர் முழு வடிவத்தையும் வர்ணித்து சொன்னது இந்த பாடல் நாவுக்கரசருடைய துதி பாடலாக வைத்துக் கொள்வது. இப்படி அடியார் நாயன்மார் வருகிறார். வறுமொழியிலெல்லாம் சுவாமி வணங்கி கொண்டு திருவிரட்டானம் செய்கிறார். திருவிரட்டானம் அங்கு பெருமானிடத்துல ஏழையேன் திரு தாண்டகமும் நிறைய பதிகங்கள் சுவாமி மேல் அன்பு பொங்க கொண்டு இறைவன் மேல் நிறைய திருப்பதிகங்களை பாடுறார். விரட்டானேஸ்வரர் இடத்துல பாடி அங்கேயே இருக்கும் நாளில் பல்லவ மன்னன் இருந்தான் இல்லையா, சமணர்களோடு சேர்ந்து பொல்லாங்குகள் நிறைய செய்து கொண்டவன் உண்மை திறத்தை தெரிஞ்சுட்டு சமணர்கள் எல்லாம் அடிச்சு துரத்தினதுக்கப்புறம் அந்த சமண பள்ளிகள் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு குணபரீச்சரம் என்று அந்த இடத்துல சிவாலயத்தை கட்டுகிறார். குணபரீச்சரத்தை அங்க திருக்கோவில் கட்டி முடிச்சுட்டு நாவுக்கரசர் பெருமான்கிட்ட விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார். நாவுக்கரசர் பெருமானாரும் அங்கு நிறைய உளவாரம் கோவிலில் உளவாரம் செய்கிறார். நிறைய திருப்பதிகத்தில் பாடிக்கொண்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் தல யாத்திரை மேற்கொள்கிறார். வெண்ணைநல்லூர், திரு ஆமாத்தூர், திருக்கோவிலூர் சென்று பெண்ணாகடம் வருகிறார். பெண்ணாகடம் என்பது ஊரோட பெயர். அங்க பெண்ணாகடத்துல திரு தூங்கானை மாடத்து ஈசர், அந்த கோவிலோட பேர் தூங்கானை மாடம். சுவாமியுடைய திருநாமம் சுடர் கொழுந்தீசர். அம்மை பேரு அழகிய காதலி. எங்க இருக்குது நானும் தேடிட்டு இருந்தேன். அழகிய காதலி ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டு இப்படி ஒரு பேரா? இந்த அம்மா எப்படி கூப்பிட்டுப்பாரு? அழகே அப்படின்னு கூப்பிடுவாரா, காதலின்னு கூப்பிடுவாரா, அழகிய காதலின்னு கூப்பிடுவாரா? இருக்கிற அம்மன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சத்தியமா எனக்கு தெரியல. திரு பெண்ணாகடத்துல தூங்கானை மாடல் கோயிலுள்ளே இருப்பாங்க. அழகிய காதலி அம்மை உடனுரை சுடர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு பெரிய போர்டே முன்னாடி இருக்கும். பெண்ணாகடம், திரு பெண்ணாகடம். ஊரோட பேர் பெண்ணாகடம், கோவிலுடைய பேர் தூங்கானை மாடம். சுவாமி சுடர் கொழுந்தீசர் அங்க சுவாமி இடத்துல வர தன்னுடைய சமண சமயத்துல இத்தனை ஆண்டு காலம் சமண சமயத்திலே இருந்துட்டோமே, இந்த உடலை கண்டு அவர் வருத்தப்படுறாராம். இத்தனை ஆண்டு காலம் சமண சமயத்தில் இருந்துட்டோமா அப்படின்னு தூங்கானை மாடத்தீசர்கிட்ட விண்ணப்பிக்கிறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்றொன்று விண்ணப்பம் சாமி விண்ணப்பிக்கிறார் பாருங்க. அப்ப நம்மளாம் போனோன்னே சாமி எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்போம். எனக்கு அது வேணும் இது வேணும் எடுத்தோன்னு கேட்டானாக்க நம்ம அந்த அளவு பெரிய ஆள் கிடையாது. மும்மூர்த்திகளும் 39 கோடி தேவர்களும் என்ன சொல்றாங்க, பணிகிறாங்க. முதல் திருவடியை போற்றி திருவடியை பணிஞ்சு திருவடியை விண்ணப்பமா வைக்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம், சாமி பெருமான் வாரீஸ்வரா சீக்கிரம் நல்லா இதாகணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிதான் எது வேணும் எல்லாம் எடுத்த உடனே நேராக பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். வாரீஸ்வரா நம்ம தான் ஒரு பேர் வச்சோம். வாரீஸ்வரா பொருள்லாம் வேணும், எல்லாம் கேட்டு வாங்குறோம் கேட்குறோம். அதனால தான் சாமி கொடுக்க மாட்டேங்கிறார். நாவுக்கரசர் பொன்னார் திருவடிக்கு ஒன்றொன்று விண்ணப்பம். பெருமானே பொன்னார் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் சாமி என்ன சாமி கேட்கிறார்.
ஒன்றுமில்லை, இந்த சமண சமயத்தில் இருந்ததால் இந்த உடம்பு எனக்கு இதான் உங்களுடைய முத்திரை சிவ முத்திரைய லட்சணை அப்படின்னா முத்திரை, உங்களுடைய லட்சணத்தை எனக்கு உடலை பொறுத்துங்க அப்படிங்கிற. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபூதம் ஒன்று வருகிறது. நாவுக்கரசு கையில் தோளில் நந்தியும் பெருமானும் இளவதேவன் நந்தியம் பெருமானும் திரிசூலத்தையும் முத்திரையாக பதிச்சுட்டு போகுது. அப்போல்லாம் சுட்டுக்கும், கொதிக்க நல்லா பழுத்த காய்ச்சி இருக்கும். அதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தோளில் நந்தியோட முத்திரை இருக்கும், உடம்பு முத்திரை இருக்கும், அப்படியே பழுத்து செவசன் பழுத்த கிடக்கும். இன்னொன்று திரிசூலம் இருக்கும், அதை அப்படியே கொண்டு தோளில் 2 தோல் பூதகணம் வந்து பொறிச்சிட்டு போகுது. இந்த காலத்தில் அது முத்திரை பதிக்கினாக்கா போனா நீயா அது முத்திரையாது, நான் இப்படியே இருக்கிறாங்க எல்லாம் ஓடிடுவோம், யாரும் வழிபாடு பண்ண மாட்டோம். இன்னமும் பாருங்க, வைணவத்தில் அதை கடைப்பிடிக்கிறாங்க. வைணவத்தில் சங்கு சக்கரம் முத்திரைன்னு சொல்லிட்டு அவங்க முத்திரையை பதிப்பாங்க, சூட்டுக்கோளில் தான் வைப்பாங்க. சங்கு சக்கரம் நம்ம பச்சை குத்துறோம், அவங்க அப்படி இல்லை, நெருப்பில் காய்ச்சி அப்படி சூடாக வைப்பாங்க. அந்த சூடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தழும்பாக இருக்கும். வைணவத்தில் இன்னமும் அது கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இடபதமும் திரிசூலமும் பச்சையாக குத்திக்கிறோம், பார்க்க அழகாக இருக்குது. இதுதான் வலிக்குது தான், ரத்தம் வரும். இறைவனுடைய சிவ முத்திரை இப்பயும் சூட்டுக்கோள் இருக்காங்க, இப்போ இல்லை, இப்போ இல்லை, வைணவத்தில் மட்டும் வச்சிருக்கிறாங்க. நம்ம சைவ சமயத்தில் சூட்டுக்கோள் இல்லை. சூட்டுக்கோள் இருந்ததுனால யாரும் சூடு வச்சுக்க மாட்டாங்க, வச்சவனுக்கே திருப்பி வச்சுருவாங்க. யார் சூட்டுக்கோள் வச்சிருக்கிறாங்க அவங்களே திருப்பி விட்டுருவாங்க. அப்படி போகுது போயிட்டு. அப்போ அதனால ரொம்ப சுலபமாக இருக்க, ஆகா நடராஜர் உடம்புல குத்திக்கிறோம், அண்ணாமலையார் குத்திக்கிறோம். இப்போ ரிஷபாரோட நிறைய விதவிதமாக இப்போ பச்சை குத்துறாங்க. அந்த மாதிரி மாறிட்டு சூட்டுக்கொள்ள தான் வச்சு பலிக்கணும் அப்படின்னா யாரும் முத்திரை குத்த மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த பக்கமே. அப்படி நாவுக்கரச பெருமானாருக்கு இடபமும் சூளமும் வந்துட்டு முத்திரையாக பூதகணம் வந்து பொறிச்சிட்டு போகிறது. அங்கே சுடுகுழந்தீஸ்வரர் அங்கே திருப்பதிகம் பாடி பரவி அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற திரு அருத்துறை முதுகுன்றம் ஆகிய திருத்தலத்தில் வணங்கி பெருமான தில்லையில் போய் சாமியை பார்க்கணுன்னு அவருக்கு ஒரு ஆசை. உடனே தில்லை பரவிட்டு போகிறார். போகும்போது தில்லை வணங்குறதுக்கு நிறைய முறை இருக்குங்க, நம்ம ஏற்கனவே வழிபாட்டை சொல்லியிருக்கோம். தில்லையை போகணும் அப்படின்னா தில்லை எல்லையை முதல்ல வணங்கணும், அப்புறம் நந்தவனத்தை வணங்கணும், வீதியை வணங்கணும், தில்லையோட வீதியை வணங்கணும், கோபுரத்தை வணங்கணும், உள்ள போன பேரம்பலத்தை வணங்கணும், அப்புறம் தான் சிற்றம்பலத்தில் இருக்கிற பொற்சப்பையில சுவாமியை வணங்கணும். இத்தனை வணக்கம் செய்யணும் தில்லை பெருமான் பார்க்க போகணும். நாவுக்கரசு பெருமான் வருகிறார், அதனால எல்லையை வணங்குகிறார், நடைமுறை விழுந்து வணங்குறார். நடைமுறை வணங்கி ரொம்ப பூத்தனாரை பார்க்கணுன்ற ரொம்ப ஆர்வமா அப்படியே நிறைய அன்போட ரொம்ப ஆர்வம் போயிட்டு இருக்காரு. அவர் போகும்போது நந்தவனம் வருகிறது, நந்தவனத்தை வணங்கி கொண்டு போகிறார். போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பச்சை பசேன்னு இருக்குது, சோலைகள் எல்லாமே. அங்கே கிளிகள், நிறைய கிளிகள் இருக்குது. நாகனவாய் பறவைன்னு குட்டி பறவை, அதோட சத்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்க இனிமையாக இருக்கும். அது கத்தினா பாட்டு பாடுவது போல இருக்குமா. நாகனவாய் பறவைன்னு சிறு பறவை, சின்ன குட்டி குட்டி பறவையாக இருக்கும். கிளிகள் எல்லாம் நிறைய உட்காந்துருக்கான். நாவுக்கரச பெருமான் நடந்து போகிறத பார்த்துட்டு தில்லையில் இருக்க நடராஜ பெருமானே நடந்து போகிறாரா, என்ன ஒரு அதிசயமா இருக்கு அப்படின்னு பறவைகள் எல்லாம் சேர்ந்து அரகர 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 இப்படி வணங்கி கொண்டு கிளிகளும் சிறு கோவைகளும் அரகர முழக்கம் சொல்கிறது நாவுக்கரச பெருமான் திருவடியை பார்த்து. அப்ப நடராஜ பெருமானும் நாவுக்கரச பெருமான் திருவடியும் ஒன்று. அதனால்தான் கிளிகளுக்கு நடராஜனுடைய திருவடி போல இருக்குன்னு சொன்னதுனால அரகர முழக்கத்தை இருக்குது. வணங்கி கொண்டு மேற்கு திசை வாயிலாக தில்லை போகிறார். கோவிலுக்கு நுழைகிறார், திருவீதியை வணங்குகிறார், வணங்கிட்டு கோபுரம் போகிறார். அப்ப தில்லையில 4 வாசல் இருக்கு. 4 வாசலுக்குமே 4 பேர் போயிருக்கிறாங்க. எந்த வழியே போனாங்களோ அந்த நாவுக்கரச பெருமான் போறார், மேற்கு கோபுரத்து வழியா உள்ள போகிறார். வணங்கிட்டு திரு மேற்கு கோபுரம் தான் பலகாலம் அங்க தங்குறார். திருப்பதி பாடுறார், பக்கத்துல தலங்களுக்கு போறார், திருப்பி தில்லை வரார், மேற்கு கோபுர வழியா தான் போறார், மேற்கு கோபுரத்து வழியா தான் வருகிறார். கிழக்கு கோபுரத்து வழியே மாணிக்க வாசக பெருமான் போகிறார். வடக்கு வீதியில கோபுரத்துமையும் நம்பிகள் சுவாமியும், தெற்கு கோபுரத்து வாசலாக ஞானசம்பந்த பெருமானாரும் தில்லை போகிறார். 4 பேருமே 4 வீதியில் உள்ள போகிறாங்க பெருமானை பார்க்க. அப்படி திருவீதியை வணங்கி மேற்கு கோபுரத்தின் வழியாக உள்ள போறார். பேரம்பலத்தை வணங்குகிறார். 7 நில கோபுரத்தை வணங்கிட்டு புதுவிழாடும் நடராஜ பெருமான் முன்பு போய் அங்கே நிற்கிறார். அடுத்த பாடல் படிக்கலாம். தம்பி நீதான் தம்பி.